கரூரில் நடைபெற்ற தாவேகா டிவிகே பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த இந்த துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு தமிழக அரசு 65%, தாவேகா 20%, 2 பேரும் 40% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடு மக்களின் மனநிலை நன்று 40%. இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கிறாங்க, மக்களை பார்க்கறது இது பண்றாங்க. ஆனா விஜய் மக்களை சந்திக்காத போதே நிறைய இடங்களை கேட்கிறப்ப நடிகன்றத்தாலேயோ என்ன பிம்பத்தால புரிதல் வருதுன்னா, நிறைய இடத்துல அரசியல் தலைவர்ல குறிப்பா விஜயை தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல இதுதான் இந்த கொஸ்டின்ல இது பிடிக்கிறது. மனநிலை பார்க்கறவங்க நன்று சொல்லக்கூடிய ஊடகத்தின் வாயிலாகவும் மற்ற ஏனைய வாயிலாகவும் விஜய் மக்களிடம் செல்வதில்லை, களத்துக்கு போல சொல்லப்பட்டாலும் ஆனா மக்கள் மனதை கவர்ந்த தலைவராக இருப்பதாக பார்க்கப்படுது. 45% மக்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு நன்று சொல்லியிருக்காங்க, மோசம் 30% சொல்லியிருக்காங்க, ஓரளவு 5% சொல்லியிருக்காங்க, காசு சொல்லியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களின் மகன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்று பார்க்கிற போது நன்று 20%, மோசம் 39%, ஓரளவு 22%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. மும்மொழி கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து வரவேற்பு 52%, எதிர்ப்பு 31%, காசு 5% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா? ஆம் 27%, இல்லை 62%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு கொண்டுவரும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி துறைகளின் நடவடிக்கை நன்று 20%, மோசம் 40%, ஓரளவு 12%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது தமிழக அரசின் நிலைப்பாடு நன்று 10%, மோசம் 71%, ஓரளவு 8%. தமிழக அரசியல் கட்சிகளில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று பார்க்கிறது. முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், 2வது இடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் சீமான் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணியும் வருகிறாங்க. ரயில்வே திட்ட பணிகளின் வளர்ச்சி மற்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகம் மக்களை ஈர்த்துள்ளதா? ஆம் 70%, இல்லை 16% சொல்லப்பட்டிருக்காங்க. சாமானிய மக்களிடம் அரசு துறை அதிகாரிகளின் அணுகுமுறை செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் கேட்டபோது நன்று 25%, மோசம் 50%, ஓரளவு 12%, காசு சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை குறித்து மக்களிடம் கருத்து கேட்டபோது வரவேற்பு 59%, எதிர்ப்பு 27%, காசு சொல்லப்பட்டிருக்காங்க. திரு சீமான் அவர்களின் பேச்சு மற்றும் போராட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளதா? வரவேற்பு 40%, வரவேற்பு 30%, காசு 17% சொல்லப்பட்டிருக்காங்க. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் கட்சி ரீதியாக வாக்கள் இன்றைய கோர் ஓட்டா பார்க்கிற போது கட்சிக்கு என்று பார்க்கிற போது தாவேகா இன்றைக்கு பிரதானமாக பெரிய கட்சியாக இருக்கிறது. அதிகமாக 19.20% கோர் ஓட்டு நீ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கடுத்து பழமையான இயக்கமாக திமுக 17.70% வாக்கள் கோர் ஓட்டு இன்னைக்கு இருக்குது. அதுக்கடுத்து அதிமுக 5.32, அம்மையா இருந்தபோது 29% வாக்குகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5.32 இருந்து கொண்டிருக்கிறது. நாத்தாக்க 6% வாக்குகளாக இருக்கிறது. காங்கிரஸ் 4.10, பிஜேபி 3.50, பாமக 4.9, சிபிஎம் சிபிஐ 1.40, தேமுதிக 2.5, விசிக 2%, சுயாட்சி 1.40%, பிற கட்சிகள் 9.41, வாக்களை போவதில் 7.4, தீர்மானிக்கொள்ளை 3.93, நோட்டா 2.86. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்று பார்க்கிற போது இது சர்வேல மிகப்பெரிய சவாலான கலாய்வுல விஷயம்னா, வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியின் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது இந்த இறுதி நிலையை எட்டிய நிலையில் 2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளரிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களே சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. போன 2 ஆய்வுல திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் போயிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்றேன் பாருங்க. அந்த டேட்டா எடுங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பதிவான வாக்கள், இப்ப இந்த எலெக்ஷன் இளைஞர்களையும் பெண்களையும் மையம் கொண்ட தேர்தலா இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18-19 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க எஸ்ஐஆர் இது பாதிக்கப்பட்ட ஒரு 99,83,113 பேர், 1.48%. இது 18-19 வயசுக்குள்ள வாக்காளர் இருக்காங்க. அதுக்கடுத்து 20 - 29 வயசுக்குள்ள வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,82,60,070 பேர் இருக்காங்க. 17.49. அதுக்கடுத்து 30 39 வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,28,47,489.
அது வந்து 20.70%. மொத்தம் வந்து இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 39.73% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல வந்து 2,40,91,482 பேர் போன பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டு இருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40 49 50 59 எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் இந்த வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். அப்படி பாக்குறப்ப இதுல ரெண்டு கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்குவதற்காக விஜய வந்து முதலிடத்தை சொல்ல போறாங்க. இரண்டாவது இடத்தில் அதே ஒப்பிட்ட அளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பாக்குற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்காக பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் எடுக்கிற போது பேர் வந்து பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை வந்து ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட பாக்குறப்போ ஒப்பிட்டு பாக்குற போது கருத்திலாக மக்கள் சொல்வது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விஜய் தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த ரெண்டு பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி, மூணாவது இடத்தில் அண்ணாமலை. இந்த அரசே இருக்கு இல்ல சைலண்டா இருக்கான்னு பாக்குற போது கூட அவர் செய்த பணிகள் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி பாக்குற போது படிச்சவங்க ஒரு ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதுல மூணாவது இடத்துல அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ்ல இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர் இதுல 5 பேர்ல வந்து பிரதானமா மக்கள் மத்தியில படித்தவர்கள் இப்படி போராட்டல நாட்டணுமேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களையும் சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பாக்குறப்ப கனிமொழியை முதலமைச்சராக மக்கள் பார்க்கறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கடுத்து உதய ஸ்டாலினை